Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. முதல்வர் விஜயை மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்திருக்கிறார். நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் முதல்வர் விஜயுடன் கமல்ஹாசன் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். முதல்வர் விஜயை மரியாதை நிமித்தமாக சுமார் 30 நிமிடங்கள் கமல் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜயுடனான சந்திப்பு குறித்து கமல்ஹாசன் எக்ஸ் தளத்தில் புகைப்படத்துடன் பதிவு ஒன்றையும் இட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் முதல்வர் விஜயை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்திருக்கிறார் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன். 30 நிமிடங்கள் வரை கமல் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜயுடனான சந்திப்பு குறித்து கமல்ஹாசன் எக்ஸ் தளத்தில் புகைப்படத்துடன் கூடிய பதிவு ஒன்றையும் இட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பல கனவுகளை உற்சாகத்துடன் பகிர்ந்து கொண்டார் என்றும் சந்திப்பின் போது அவர் காட்டிய பண்பும் அன்பும் நிகழ்ச்சி அளித்தது என்றும் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வரும் தமிழ் திரைப்படத்துறைக்கு தமிழ்நாடு அரசின் ஆதரவும் அரவணைப்பும் வேண்டும் என்பதை வலியுறுத்தி 6 முக்கியமான கோரிக்கைகளை அவரிடம் கொடுத்திருக்கிறேன், நன்மை மலரட்டும் என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். தமிழக முதலமைச்சர் விஜயை மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்து பேசியிருக்கிறார். சந்திப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன? கார்த்திகா, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களை அவர்களுடைய இல்லத்திற்கும் அலுவலகத்திற்கும் சென்று சந்தித்திருந்தார். இந்த நிலையில்தான் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கமல்ஹாசனை நேரில் சந்திப்பதற்காக விஜய் தரப்பிலிருந்து நேரம் கேட்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கமல்ஹாசன் ஊரில் ஹைதராபாத்தில் படப்பிடிப்பில் இருந்ததன் காரணமாக அந்த சந்திப்பு என்பது நடைபெறாமல் இருந்தது. நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அதே போன்று முன்னாள் முதலமைச்சரை கமல்ஹாசன் நேரில் சந்தித்திருந்த நிலையில் தற்போது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் இல்லத்துல நேரடியாக சென்று சந்தித்திருக்கிறார். சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக கமல்ஹாசன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு குறிப்பை வெளியிட்டார். அதுல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்களை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தேன். தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பல கனவுகளை உற்சாகத்துடன் பகிர்ந்து கொண்டார். சந்திப்பின் போது அவர் காட்டிய பண்பும் அன்பும் நெகிழ்ச்சி அளித்தது என்றும் பல்வேறு இடர்களை சந்தித்து வரும் தமிழ் திரைப்படத்துறைக்கு தமிழ்நாடு அரசின் ஆதரவும் அரவணைப்பும் வேண்டும் என்பதை வலியுறுத்தி 6 முக்கியமான கோரிக்கைகளை அவரிடம் கொடுத்திருக்கிறேன், நன்மை மலரட்டும் என்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தார். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.